Hi everyone, good morning. நீங்க கேட்டுட்டு இருக்குது The Hindu Editorial Analysis podcast from Score Clever. நான் உங்க மலர். தினமும் 2 எடிட்டோரியல்ஸையும் இங்கிலீஷ்ல இருந்து நம்ம ஸ்டைல்ல சிம்பிளா தமிழ்ல அனலைஸ் பண்ண போறோம். இன்னைக்கு அதாவது செப்டம்பர் 24, 2025க்கான எடிட்டோரியல்ஸை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம். இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் வெக்காபுலரிஸும் உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃபா வேணுமா? உடனே நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, லெட்ஸ் ஜம்ப் இன்டு த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். இதோட தலைப்பு ரைட் டு ஸ்டேட் ஆன் growing recognition of Palestine. Recognition of Palestine is more than just symbolic. அதாவது ஒரு நாடாக இருப்பதற்கான உரிமை. பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் ரெடியாகிற பற்றியது. பாலஸ்தீனத்திற்கான இந்த அங்கீகாரம் வெறும் அடையாளபூர்வமான ஒன்று மட்டும் இல்ல, அதுக்கு மேலன்னு சொல்றாங்க. When the state of Israel was declared in Palestine on May 14, 1948, the US recognized it in just 11 minutes. 1948 மே 14 பாலஸ்தீனத்துல இஸ்ரேல்னு ஒரு நாடு உருவாச்சுன்னு அறிவிச்சப்போ அமெரிக்கா வெறும் 11 நிமிஷத்துல அதை அங்கீகரிச்சிருச்சு. நாம 2 நிமிஷம் மேகி பண்றதுக்குள்ள அவங்க ஒரு நாட்டையே ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்கப்பா. In the years since, most UN members extended recognition to the Jewish nation, which became a UN member in 1949. அதுக்கு பிறகு வந்த வருஷங்கள்ல யுஎன்ல இருக்கிற பெரும்பாலான நாடுகள் இந்த யூத தேசத்தை அங்கீகரிச்சாங்க. 1949ல இஸ்ரேல் யுஎன்ல ஒரு மெம்பர் நாடாவும் ஆயிடுச்சு. When the Palestine Liberation Organization, அதாவது PLO, declared a state of Palestine in 1988, much of the global south recognized it, but powerful Western nations stayed away with the position that recognition would come only as part of a negotiated two-state settlement. ஆனா 1988ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பு PLO பாலஸ்தீனம்னு ஒரு நாட்டை அறிவிச்சப்போ குளோபல் சவுத்ல இருக்கிற பல நாடுகள் அதை அங்கீகரிச்சாங்க. ஆனா சக்தி வாய்ந்த மேற்கத்திய நாடுகள் ஒதுங்கியே இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பேச்சுவார்த்தை நடத்தி 2 நாடு தீர்வு வரும்போதுதான் அங்கீகாரம் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. But this week, at the UN General Assembly, the UK, France, Canada and Australia finally recognized Palestine, which shows their fraying ties with Israel and diminishing faith in a coercion-free diplomatic process leading to a final settlement. ஆனா இந்த வாரம் யுஎன் பொது சபையில UK, France, Canada, ஆஸ்திரேலியாலாம் கடைசியா பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சிருக்காங்க. இது என்ன காட்டுதுன்னா, இஸ்ரேல் கூட அவங்களுக்கு இருக்கிற உறவுல விரிசல் விழுது, அப்புறம் எந்தவித வற்புறுத்தலும் இல்லாம ஒரு அமைதியான தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு குறைஞ்சிடுச்சுன்னு காட்டுது. For Palestinians, the Western recognition could be seen as a diplomatic respite, but comes too late. பாலஸ்தீனியர்களுக்கு இந்த மேற்கத்திய நாடுகளோட அங்கீகாரம் ஒரு சின்ன ராஜதந்திர ரீதியான ஆறுதலா இருக்கலாம், ஆனா ரொம்ப தாமதமா வந்திருக்கு. ஏன்னா காசா இஸ்ரேலிய படைகளால முழுசா அழிக்கப்பட்டுருச்சு. மேற்கு கரையில யூத குடியேற்றங்களும் இஸ்ரேலிய சோதனை சாவடிகளும் காளான் மாதிரி முளைச்சிருச்சு. போன 2 வருஷத்துல குடியேற்றினவங்களோட வன்முறையால ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் இடம்பெயர்ந்துட்டாங்க. Israel's Prime Minister Benjamin Netanyahu openly declares that there will never be a Palestinian state, and Washington offers Israel unconditional support. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வெளிப்படையா பாலஸ்தீன நாடுன்னு ஒன்னு உருவாகாதுன்னு சொல்றாரு. வாஷிங்டன், அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாம சப்போர்ட் பண்ணுது. Recognition may not have an immediate impact on the ground. இந்த அங்கீகாரம் களத்துல உடனடியா எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. Israel's ruling coalition is incapable of even ending the slaughter in Gaza, let alone discuss a two-state solution. இஸ்ரேலோட ஆழம் கூட்டணி காசால நடக்கிற படுகொலையை நிறுத்தத்துக்கே திறமை இல்லாம இருக்கு. இதுல எங்க 2 நாடு தீர்வை பத்தி பேசுறது? Yet this wave of recognition is not just a symbolic act. ஆனா இந்த அங்கீகார அலை வெறும் அடையாளபூர்வமான ஒன்று மட்டும் இல்ல. It shows cracks in the post-1948 pro-Israel consensus in the West. 1948க்கு அப்புறம் மேற்கத்திய நாடுகள்ல இருந்த இஸ்ரேலுக்கு ஆதரவான பொதுவான கருத்துல விரிசல்கள் விழுந்திருக்கிறத இது காட்டுது. The UK played a decisive role in the establishment of the State of Israel. UK தான் இஸ்ரேல் நாடு உருவாகிறதுல ஒரு தீர்மானமான பங்கு வகிச்சது. France armed it in its early years and helped it build nuclear weapons. France இஸ்ரேல் உருவான ஆரம்ப காலத்துல அதுக்கு ஆயுதங்கள் கொடுத்து அணு ஆயுதங்கள் உருவாக்கவும் உதவி செஞ்சது.
These powers bear historical responsibility to find a solution to the problem they were a party to from the beginning. அதனால ஆரம்பத்திலிருந்தே இந்த பிரச்சனையில ஒரு பகுதியா இருந்த இந்த நாடுகள் இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டிய வரலாற்று பொறுப்புல இருக்காங்க. And Palestinians have an internationally recognized right to have their own independent sovereign state. அது மட்டும் இல்லாம பாலஸ்தீனியர்களுக்கும் அவங்களுக்கான ஒரு சுதந்திரமான இறையாண்மை உள்ள நாட்டை உருவாக்கிக்க சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட உரிமை இருக்கு. If Israel does not stop the war in Gaza, which would be the first step, and continues with the settlements in the West Bank, Europe should impose an arms embargo on Tel Aviv. முதல் படியா இஸ்ரேல் காசால நடக்கிற போரை நிறுத்தணும். அப்படி நிறுத்தாம மேற்கு கரையில குடியேற்றங்களை தொடர்ந்தா ஐரோப்பா டெல் அவிவ் அதாவது இஸ்ரேல் மேல ஆயுத தடை விதிக்கணும். Israel should be warned against annexing the West Bank, which should be treated as a red line. மேற்கு கரையை இஸ்ரேல் தன்னோட இணைச்சிக்க கூடாதுன்னு எச்சரிக்கணும். அதை ஒரு ரெட் லைன் அதாவது ஒரு இறுதி எச்சரிக்கையா பார்க்கணும். Mr. Netanyahu and his extremist ministers, though internationally isolated, will not be persuaded. நெத்தன்யாஹூ அவரோட தீவிரவாத அமைச்சர்கள் சர்வதேச அளவுல தனிமைப்படுத்தப்பட்டாலும் அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. But they will not rule forever. A future Israeli leader could abandon Mr. Netanyahu's militarism. ஆனா என்னைக்குமே அவங்க ஆட்சி செய்ய போறதில்ல. எதிர்காலத்துல வர ஒரு இஸ்ரேலிய தலைவர் நெத்தன்யாஹூ இந்த மிலிட்டரிசத்தை கைவிடலாம். This forever war and genocidal tag are not helping Israel's interest either, though it allows Mr. Netanyahu to cling on to power. இந்த முடிவில்லா போரும் இனப்படுகொலைங்கிற பட்டமும் இஸ்ரேலோட நலனுக்கு உதவ போறதில்ல. ஆனா இதெல்லாம் நெத்தன்யாஹூ அதிகாரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்க வைக்குது. Politics, The recognition of today should serve as a stepping stone for a Palestinian state tomorrow. இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த அங்கீகாரம் நாளைக்கு ஒரு பாலஸ்தீனிய நாடு உருவாகிறதுக்கு ஒரு படிக்கல்ல அமையணும். That is the best chance for peace for Palestinians, Israelis and West Asia. அதுதான் பாலஸ்தீனியர்கள், இஸ்ரேலியர்கள் மற்றும் மேற்கு ஆசியாவுக்கு அமைதி கிடைக்க சிறந்த வாய்ப்பு. ஹே ஆஸ்பிரண்ட்ஸ், ஒரு சின்ன பிரேக். உங்களுக்காகவே ஒரு சூப்பர் உள்ளடக்கம். நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இப்போ கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. இங்கிலீஷ் வெக்காபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ்னு எதை படிச்சாலும் மறந்து போகுதா? இனி அந்த கவலையே வேணா. நம்ம ஆப்ல இருக்கிற யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அதுக்கு நான் கேரண்டி. போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க. இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உருவாக்க ரொம்ப எஃபர்ட் போடுறோம். ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு லைக், ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நவ் பேக் டு த செகண்ட் எடிட்டோரியல். ஓகே, அடுத்த எடிட்டோரியல் தலைப்பு பெனால்டி இன் ப்ரொபோர்ஷன் ஆன் growing use of criminal defamation proceedings. Criminal defamation is incompatible with democratic debate. அதாவது குற்றத்திற்கு ஏற்ற தண்டனை, கிரிமினல் அவதூறு வழக்குகளோட பயன்பாடு அதிகரிப்பது பற்றி கிரிமினல் அவதூறு சட்டம் ஜனநாயக விவாதத்தோட ஒத்து போகாதுன்னு சொல்றாங்க. When the Supreme Court of India upheld the validity of criminal defamation in Subramanian Swamy 2016, reasoning that reputation is part of the right to life, it may not have anticipated the difficulties of this position. 2016ல சுப்பிரமணியன் சுவாமி வழக்குல இந்திய உச்சநீதிமன்றம் கிரிமினல் அவதூறு சட்டத்தை சரின்னு சொன்னப்போ ஒருத்தரோட நற்பெயர் அதாவது ரெப்யூட்டேஷன் வாழ்வதற்கான உரிமையில ஒரு பகுதின்னு காரணம் சொன்னாங்க. ஆனா இந்த நிலைப்பாட்டால என்னென்ன சிக்கல்கள் வரும்னா அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. On September 22, 2025, during criminal defamation proceedings against the Foundation for Independent Journalism, Justice M.M. Sundaresh of the court voiced his unease at the growing use of criminal defamation proceedings by private individuals and political actors as an insurance against criticism and as a means of retribution. செப்டம்பர் 22, 2025ல ஃபவுண்டேஷன் ஃபார் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம்க்கு எதிரான ஒரு கிரிமினல் அவதூறு வழக்கு விசாரணையில நீதிபதி M.M. சுந்தரேஷ் ஒரு கவலையை தெரிவிச்சிருக்காரு. அதாவது தனி நபர்களும் அரசியல்வாதிகளும் இந்த கிரிமினல் அவதூறு சட்டத்தை விமர்சனத்துக்கு எதிரான ஒரு இன்சூரன்ஸ் மாதிரியும் பழி வாங்குறதுக்கான ஒரு கருவியாவும் பயன்படுத்துறது அதிகரிச்சுட்டே போகுதுன்னு சொல்லியிருக்காரு. His observation echoes a broader judicial anxiety expressed in recent proceedings against Rahul Gandhi, Shashi Tharoor and other public figures that the law is being misused.
அவரோட இந்த கருத்து ராகுல் காந்தி, சசி தரூர் மாதிரி பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எதிரான வழக்குகள்ல வெளிப்பட்ட ஒரு பரந்த நீதித்துறை கவலையை எதிரொலிக்குது. அதாவது இந்த சட்டம் தவறா பயன்படுத்தப்படுது. கிரிமினல் டெஃபமேஷன் ப்ரொபோசஸ் imprisonment for speech that injures reputation, a remedy disproportionate to the harm caused. ஒருத்தரோட நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துற பேச்சுக்கு சிறை தண்டனை விதிக்குது இந்த கிரிமினல் அவதூறு சட்டம். இது அந்த பாதிப்புக்கு ஒரு பொருத்தமில்லாத ரொம்ப அதிகமான தண்டனை, கொசுவுக்கு துப்பாக்கி எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. Unlike physical harm, reputational injury can be addressed adequately by monetary damages or injunctions. உடலுக்கு ஏற்படுற காயம் மாதிரி இல்லாம நற்பெயருக்கு ஏற்படுற களங்கத்தை பண இழப்பீடு இல்லனா தடை உத்தரவுகள் மூலமாவே சரி செஞ்சிடலாம். While protecting dignity may justify strong safeguards, protecting reputation seldom warrants criminal punishment. ஒருத்தரோட கண்ணியத்தை பாதுகாக்க கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவைப்படலாம். ஆனா நற்பெயரை பாதுகாக்கிறதுக்கு கிரிமினல் தண்டனை தேவைப்படாது. Since 2016, criminal defamation has become a tool of intimidation. 2016 இந்த கிரிமினல் அவதூறு சட்டம் மிரட்டுறதுக்கான ஒரு கருவியா மாறிடுச்சு. Editors of The Hindu faced such cases under the Jayalalitha government and Mr. Gandhi over remarks about political leaders, with the trial courts issuing summons that required the court's intervention. ஜெயலலிதா ஆட்சியில த ஹிந்து பத்திரிகை ஆசிரியர் இந்த மாதிரி வழக்குகளை சந்திச்சாங்க. திரு காந்தி அரசியல் தலைவர்களை பத்தி சொன்ன கருத்துகளுக்காக சந்திச்சாரு. இந்த வழக்குகள்ல கீழ் நீதிமன்றங்கள் சம்மன் அனுப்ப உச்ச நீதிமன்றம் தலையிட வேண்டியதா போச்சு. The tendency of the lower judiciary to issue summons without weighing the threshold of defamatory speech has aggravated the problem. ஒரு பேச்சு உண்மையிலே அவதூறானதா இல்லையான்னு ஆராயாமலேயே கீழ் நீதிமன்றங்கள் சம்மன் அனுப்புற பழக்கம் இந்த பிரச்சனையை இன்னும் மோசமாக்கியிருக்கு. The law has also become an instrument of propaganda. Criminal complainants have weaponized statements taken out of context or distorted in circulation, which the law has compounded by attaching the threat of jail time to contested interpretations. இந்த சட்டம் ஒரு பிரச்சார கருவியாவும் மாறிடுச்சு. வழக்கு போடுறவங்க குறிப்புமில்லாம எடுக்கப்பட்ட அல்லது திருச்சி சொல்லப்பட்ட வாக்கியங்களை ஆயுதமா ஆக்குறாங்க. இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விளக்கங்களுக்கு ஜெயில் தண்டனைங்கிற பயத்தை இந்த சட்டம் கூட்டுறதால பிரச்சனை பெருசாகுது. In this way, criminal defamation has fostered opportunistic litigation. இந்த வழியில கிரிமினல் அவதூறு சட்டம் சந்தர்ப்பவாத வழக்குகளை ஊக்குவிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சுப்பிரமணியன் சுவாமி vs. Sonia Gandhi and Mr. Gandhi 2012-14 entangled rivals in a punishing process rather than seeking timely resolution, while suits filed by Nitin Gadkari and Arun Jaitley against Arvind Kejriwal and AAP leaders kept the Delhi government from performing its duties. உதாரணத்துக்கு, சுப்பிரமணியன் சுவாமிக்கும் சோனியா காந்திக்கும் திரு காந்திக்கும் நடந்த வழக்கு 2012-14 வரைக்கும் சீக்கிரம் தீர்வு காண்றதை விட எதிரிகளை ஒரு கஷ்டமான நடவடிக்கையில சீக்க வச்சுது. அதே மாதிரி நிதின் கட்கரி, அருண் ஜேட்லி ஆகியோர் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல போட்ட வழக்குகள் டெல்லி அரசாங்கத்தை அதோட வேலையை செய்ய விடாம தடுத்துச்சு. எக்ஸாம் படிக்கிற நேரத்துல கோர்ட்டு கேஸ்னு அலைய வைக்கிற மாதிரி இருக்கு. For journalists in towns, criminal defamation complaints from local politicians or business interests create the risk of arrest and onerous travel to distant courts, fostering self-censorship. சின்ன ஊர்கள்ல இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு உள்ளூர் அரசியல்வாதிகள் இல்லனா தொழிலதிபர்கள் போடுற கிரிமினல் அவதூறு வழக்குகள் கைதாகும் அபாயத்தையும் தூரத்துல இருக்கிற கோர்ட்டுக்கு கஷ்டப்பட்டு போக வேண்டிய நிலையையும் உருவாக்குது. இதனால அவங்களே சுய தணிக்கை செஞ்சுக்கிறாங்க. அதாவது இதை எழுதுனா கேஸ் போட்டுடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. Instead, those genuinely aggrieved can approach civil courts for damages, injunctions, or retractions which address the harm of reputational injury and strike a balance between free expression and protecting reputation. இதுக்கு பதிலா உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க நஷ்ட இழப்பீடு, தடை உத்தரவு இல்லைன்னா சொன்னதை வாபஸ் வாங்க சொல்லி கேட்க சிவில் கோர்ட்டுக்கு போகலாம். இது நற்பெயருக்கு ஏற்பட்ட பாதிப்பு சரி செஞ்சு கருத்து சுதந்திரத்துக்கும் நற்பெயர் பாதுகாப்புக்கும் நடுவுல ஒரு சமநிலையை உருவாக்கும். Importantly, civil proceedings also reduce the scope for misuse by the powerful to silence criticism. முக்கியமா சிவில் வழக்குகள்ல அதிகாரமுள்ளவங்க விமர்சனங்களை அடக்கிறதுக்கு தவறா பயன்படுத்துற வாய்ப்பு குறையும். Many countries, including the UK, have abolished criminal defamation because such laws are incompatible with democratic debate. UK உள்ளிட்ட பல நாடுகள் கிரிமினல் அவதூறு சட்டத்தை ஒழிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி சட்டங்கள் ஜனநாயக விவாதத்தோட ஒத்து போகாது. It is time for India to follow suit. இந்தியாவும் அவங்கள பின்பற்ற வேண்டிய நேரம் இது. So that's a wrap on today's editorials. ஒன்னு சர்வதேச அரசியலை பத்தி, இன்னொன்னு நம்ம நாட்டு சட்டத்தோட மிஸ்யூஸ் பத்தி. ரெண்டுமே UPSC aspirantsக்கு ரொம்ப முக்கியம்.
ஓகே கைஸ், போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட். தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் ஒரு குவிஸ் நடக்குது. அதுக்கு பேர் எடிட்டோரியல் வொக்காப் லீக். இது வேற ஒன்றும் இல்லை, எடிட்டோரியல் வொக்காபுலரிக்கான IPL மாதிரி. தினமும் அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண எடிட்டோரியல்ஸ்லேருந்து வொக்காப் கொஸ்டின்ஸ் இருக்கும். மாதம் லீக் நடக்கும். ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு செம்மையாக இருக்கும். ஸோ யுவர் இங்கிலீஷ் வில் இம்ப்ரூவ் அண்ட் யூ கேன் வின் ரிவார்ட்ஸ் டூ. ஜாயின் பண்ணுறதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்கள் மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ் அனாலிசிஸில் சந்திப்போம். Until then, keep learning and stay clever. Bye bye.